பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உபாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம். அன்பு தேவ ஜனமே, இன்றைய நாளின் வார்த்தையை பாருங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய். இந்த வசனம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? யோசித்து பாருங்க. நாம் உத்தமனாய் வாழ்கிறோமா? உத்தமமாய் இருக்கிறோமா? இல்லையா? யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே. நாம் வேதத்தில் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்த ஒருவரை பற்றி கூற அந்த நேரம் விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளை, அவர் பேர் என்னன்னா, யாரை நேசிக்கிறீங்க? அவர் பேர் தான் நோவா. ஹல்லேலூயா. நோவா அவருக்கு காலத்துல பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாகவும் கொடுமையாய் நிறந்ததாகவும் மாம்சமான மனிதர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டும் இருந்தனர். தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட இருளான காலத்தில் நோவாவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? உன்னை எனக்கு முன்பாக உத்தமனாக கண்டேன். எப்படி உத்தமனாக கண்டேன் என்பதாகும். தேவப்பிள்ளை, நோவாவோடு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதில் அதிக மும்முரமாக செயல்பட்டார்கள். இந்த நேரத்தில் நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை காண்பித்துள்ளார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நம்மை குறித்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை நம்மை படைத்து உருவாக்கி நம் தேவன் கொடுக்க முடியுமா? யோசிங்க. ஹல்லேலூயா. நாம் நமது வீட்டில் எல்லோருக்கும் உத்தமமான, எப்படி நம் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் உத்தமமான இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக வாழ்கிறோமா? யோசிங்க தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளையே, நாம் நமது வேலை செய்யும் இடத்தில் உத்தமமான இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக வாழ்கிறோமா? பிற மனிதர்களுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்வது போல் நடித்து மனிதர்களால் நற்சாட்சியை பெறுவது எளிதான காரியம். ஆனால் எப்படி ஒவ்வொரு மனிதனின் இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கும் தேவன் என்னை குறித்து உன்னை இந்த பூமியில் வாழும் மக்கள் எல்லோரையும் விட எனக்கு முன்பாக உத்தமனாக கண்டேன் என்று சாட்சி சொல்லுவாரா? தேவ பிள்ளையே, யோசித்து பாருங்க. தேவன் நோவாவை உத்தமன் என்று சாட்சி கொடுப்பதற்கு மிகவும் முக்கியமான காரியம், தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் தேவன் எப்படி அவன் செய்து முடித்தான். நாம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை படைத்த ஆண்டவருக்கு, அவருக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க தேவப்பிள்ளே. இன்றும் மனுஷங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? மனுஷனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? வேலை செய்பவர்கள் முதலாளிகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? முதலாளி வேலை செய்பவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஊழியர்கள் தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? அதுவும் அல்லாமல் முதலில் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்படி இதுவரை இல்லை என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க நம்ம என்ன செய்ய போறோம்? உண்மை உத்தமம் உள்ளவர்களாக இருக்க என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் என்ன சொல்லிருக்காரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவா. நம்ம என்ன செய்யணும்? உத்தமமாய் இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எசப்பா, அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வமே எசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமாக, உமக்கு முன்பாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு முன்பாக, தங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்பும் அடியேனையும் ஆண்டவரை ஜெபிக்கும் அடியனுக்கு கூட இந்த நேரத்துல ஜெபிக்கும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்கு முன்பாக உண்மையாய் இருக்க, உத்தமமாய் இருக்க இவர்களுக்கும் அடியானுக்கும் உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் தாமே இவர்களையும் அடியேனையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன்.